நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு அவங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக கூட இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சீனு வந்துட்டு அப்படியே நின்றுட்டு எல்லாருமே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க ரகுராம் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன சீனு உடனே வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க வீட்டிலேருந்து பார்த்துக்க வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுமே, நான் வீட்டுக்கு போனேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு சேரில் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமேட்டி தனம் வேற சும்மா இருக்காமல், டி சீனு இங்கே பாரு மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து தடுமாறுறாரு. ஏய் இப்போ எதுக்கு நீ பதட்டப்படுற, நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன், அந்த மாயா பாரு நம்ம கூட இருந்துட்டு மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டா, நானும் அவகிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அதை பற்றி வாயை கூட திறக்க மாட்டேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சஸ்பென்ஸை உனக்கே தெரிஞ்சிடுன்னு சொல்கிறா, அப்பேற்பட்ட சீமையில் இல்லாத மாப்பிள்ளை யாருன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. அப்புறமேட்டி எதுக்கும் நீ போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வா, மாப்பிள்ளை இங்கே தான் எங்கேயாவது பட்டு வேட்டி சட்டையோட தெரியவான் அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாரு, எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைக்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை வந்துட்டு அமைதியாக இருக்க வச்சுரு, சம்திங் ராங் ஏதோ தப்பாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறாங்க. ஜானகிக்கா பதட்ட தாங்க முடியல, ஐயோ அப்போ மாப்பிள்ளை சீனு தானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. சாருவோட அம்மா அப்பா வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. அங்கே இருக்க அவங்களோட ரவுடி ஆட்கள் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு, அதோ நிற்கிறான் பாரு தாடிக்கார ஒருத்தன், அவன் மட்டும் அந்த பொண்ணு கழுத்தில் போய் தாலி கட்டினான்னு வைய, அவனை அந்த இடத்துல கண்ட துண்டமாக வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லியிருந்துமே அந்த ரவுடிங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கழுத்தில் அவன் எப்படி தாலி கட்டுறான் நானும் பார்க்கத்தானே போகிறேன், அப்பேற்பட்ட மாப்பிள்ளையே தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரு வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இந்தத்துக்கு என்ன இன்னும் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அப்பா குமார்கிட்ட கேட்க, அவங்களுக்கு அப்பே கால் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அது மாதிரியே மாயா வந்துட்டு இறங்குறாங்க. எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க மாயா வந்துட்டு கார்ல இருந்து இறங்கி உள்ளே வராங்க. அப்போ சீனோட அப்பா சொல்கிறாங்க, ஆத்தடியத்தா மாயா வந்துட்டு எவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்கா, அதை பார்க்குறதுக்கு இந்த ஒத்த கண்ணு போதாதுப்பா அப்படின்னு சொல்லி, இப்போதுக்கு நீங்கள் அவளை வந்துட்டு ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா சொல்ல, அழகை கொஞ்ச நேரம் சொல்ல விட மாட்டேயே, மாயா இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ லட்சணமான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு மாயா வா உள்ளே உட்காரு, டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஐயர் வேற அப்ளைலேருந்து உன்னை கூப்பிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாயா வந்துட்டு யாரையே தேடுறாங்க, யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு அங்கேருந்து வர்றாங்க. பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா குடுகுடுன்னு ஓடி போய் ரகுராம் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கல பெரியப்பா, நான் மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. காலெல்லாம் விழுகுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே கூட்டம் கூடிடுறாங்க. மாயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிஷோர் வந்துட்டு அரட்டுறாரு. அப்போ வந்துட்டு, அப்பா இல்லைப்பா நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன் பெரியப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டு பெரியப்பா, எனக்கு கல்யாணமே வேணாம் எதுவுமே வேணாம், இந்த கல்யாணத்தை பண்ணி உங்கள் குடும்பத்தை தலைகுனியாக வைக்க பார்த்தேன், எனக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்கள் வீட்டை பொண்ணுன்ற ஒரு அங்கீகாரம் இருந்தாலே போதும், வாங்க பெரியப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல, மாயா அழாதடா அப்படின்றாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா வந்துட்டு அம்மா ஃபோட்டோவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குறாங்க. இல்லை கண்டிப்பாக வந்துட்டு பெரியம்மா கிட்ட இருக்கும், அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்க ஃபோட்டோ கூட சேர்ந்து லெட்டராக விழுகுது. என்ன இது இந்த லெட்டர் என்ன ஓப்பன் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாயா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னது என்ன மன்னிச்சிருன்னு எழுதிட்டு இருக்கு, அப்படி என்ன தப்பு அம்மா பண்ணாங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு லெட்டரில் பார்த்தா தான் வந்துட்டு எழுதியிருக்கு, அக்கா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போயிருந்தா கூட நீ வந்துட்டு மன்னிச்சு ஏற்றிட்டு இருந்திருப்பேன், நீ கட்டிக்க போகிறவரை நான் கட்டிக்கிட்டு வந்துட்டல, அதனால தான்க்கா தாங்க முடியாமல் நீ என் கூட இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கேன், எனக்கு புரியுது, அப்பா வேற இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அதில் வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்தது மாயாக்கா அதிர்ச்சி தாங்க முடியல. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே மாயாவுக்கு வந்துட்டு அவங்க அம்மா பற்றின உண்மை தெரிஞ்சதுனால தான் மனசு மாறி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணோம். அது மாதிரியே நடந்துச்சு. மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. பெரியப்பா நான் வந்துட்டு இனிமேல் உங்களுக்காக மட்டும்தான் பெரியப்பா இருக்க போகிறேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணை என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல, மாயா நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வந்துட்டு அரட்டுறாரு. அவன் ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது, நல்லதான் வந்துட்டு யோசிச்சிருக்கா, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சால் போதும், மற்றவங்க வந்துட்டு சொல்ல தேவை கிடையாது, அவள் இப்போ தான் சரியான முடிவு எடுத்திருக்கா, 21 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணை ஏமாற்றி கூட்டு போனதுனால தான் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவள் அந்த மாதிரி பண்ணலையில குடும்பத்தோட மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இனிமேலேருந்து மாயா உன் பொண்ணு கிடையாது, என்னோட பொண்ணு, எங்கள் குடும்பத்தோட பொண்ணு, மாயாவுக்கு இந்த ஊர் உலகமே வியக்கிற மாதிரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்போ நான் பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரை பார்த்து சொல்ல, கிஷோர் வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க ரகுராம.
சீனுக்கா அந்த திக்க என்ன நடக்குதுன்னே தெரியல, இவ எதுக்கு திடீர்னு இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீனு ஒரு மாதிரி முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, நான் தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன், நல்ல வேலைக்கு நான் வந்துட்டு எங்கள் அம்மா பண்ண தப்பையே நானும் பண்ண விரும்பலை, எனக்கு நம்ம குடும்பத்தோட மான மரியாதை தான் முக்கியம், நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, பெரியப்பா முக்கியமாக நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. நீ இனிமேல் வந்துட்டு எதுக்குமே அழக்கூடாது மாயா, நீ என்னோட மாயா இவ அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா வந்துட்டு இப்படி திருந்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறமேட்டு வா மாயா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அப்படியே ராஜ மரியாதையோட கூட்டு போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.